வேலூர் வேட்பாளர் தம்பி கதிரானந்த் அவர்களே, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கணும், கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதியாயிடுச்சு. அந்த தைரியத்தோட வேட்பாளர்கள் உட்காருங்க, இப்ப சீட்டு கிடைச்சிடுச்சு. நாங்க தேர்தல் வந்தா மட்டும் வர்றவங்க இல்ல, எப்போதும் மக்களோட மக்களா இருப்பவங்க. எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான்னு உங்களுக்கு துணையா இருப்போம். ஆளுங்கட்சியா வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு உங்ககிட்ட பேசுவோம். தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு. 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே. வேலூர் கோட்டையிலிருந்து எழும்பக்கூடிய குரல் டெல்லி செங்கோட்டைக்கு கேட்கணும். வீரத்தின் விளைநிலமா வேலூருக்கு வந்திருக்கிறேன். முதல் விடுதலை போர் தொடங்கிய வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கிறேன். இப்போது ஜனநாயகம் காக்கும் 2ஆம் விடுதலை போருக்கு வந்திருக்கிறேன். அந்த போரில் வெற்றியும் கட்டியம் கூறும் இந்த மாபெரும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, ஏபா வேலுவர்களே, காந்தி அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, நந்தகுமார் அவர்களே, தேவராஜ் அவர்களே, சந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், வேலூர் கார்த்திகேயன் அவர்களே, ஈஸ்வரப்பன் அவர்களே, வில்வநாதன் அவர்களே, அமுலு அவர்களே, முனிரத்னம் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி அவர்களே, அரக்கோணம் தொகுதியினுடைய கழக வேட்பாளர் ஜெகதரட்சகன் அவர்களே, வேலூர் வேட்பாளர் தம்பி கதிரானந்த் அவர்களே, ஒருங்கிணைந்த வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வேலூர் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கேன். அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகிற ஜெகதரட்சகன் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஆழ்வார். அரசியல், கல்வி, இலக்கியம், ஆன்மீகம், தொழில்துறைன்னு
பன்முக ஆற்றல் கொண்ட ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கடந்த தேர்தலை விட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கிறேன். அதேபோல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் போட்டியிடுகிறார். திமுகவின் இடி மின்னல் மழை என போற்றப்பட்டவங்கள்ல மின்னல் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சரும் கடந்த 60 ஆண்டு காலமாக தலைவர் கலைஞருக்கும் தொடர்ந்து எனக்கும் உற்ற துணையாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களின் அருமை மகன்தான் தம்பி கதிரானந்த் அவர்கள். அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கடந்த தேர்தலில் இவரின் வெற்றியை தடுக்க தேர்தலை தள்ளிக்கூட பார்த்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை தள்ளி வெற்றியை தந்தீர்கள். இந்த தேர்தலில் தம்பி கதிரானந்த் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய 2 வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா. நீங்க வாக்களிப்பதோடு மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதியாயிடுச்சு. அந்த தைரியத்தோட வேட்பாளர்கள் உட்காருங்க. இப்ப சீட்டு கிடைச்சிடுச்சு, உட்காருங்க. நாங்க தேர்தல் வந்தா மட்டும் வர்றவங்க இல்ல, எப்போதும் மக்களோட மக்களா இருப்பவங்க. எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான்னு உங்களுக்கு துணையா இருப்போம். ஆளுங்கட்சியா வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு உங்ககிட்ட பேசுவோம். தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு. என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனா, உங்கள் குடும்பத்தில் ஒருவனா இருப்பவன் நான். என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பணிகளை செய்கிறேன், என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரேன், எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம். ஆனா இப்போ தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? பிரதமர் மோடி. பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு. வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு, சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும்
பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும். தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க. உங்க கிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத்ரட்சகனுக்கும் கதிரானந்தனுக்கும் மட்டுமல்ல, இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்கக்கூடாது, ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது, சமூக நீதி காற்றில் பறக்கக்கூடாது, மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்து மேல உண்மையான மதிப்பும், இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும், அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும், ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு வருது. நாம் செய்துள்ள சாதனைகள் 10 ஆண்டுகள் அதிமுக அவல ஆட்சியினுடைய இருளை அகற்றி தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் நான் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சோசியல் மீடியாங்கிற சமூக வலைதளங்களில் பார்த்தேன். நம்ம திட்டங்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு. இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எப்படி உருப்பெற்றது? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. பெருந்தலைவர் அவர்கள் கார்ல போயிட்டு இருந்தப்போ, முதலமைச்சராக கார்ல போயிட்டு இருந்தப்போ விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் சிலரை சந்திச்சாராம் வழியில். அங்க காரை நிறுத்தி அவங்களை பக்கத்தில் வர சொல்லி, இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பிள்ளைகள் சொல்லி இருக்காங்க, குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாததால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல என்று அந்த சிறுவர்கள் சொல்லவும், பள்ளியில மதிய உணவு போட்டா அதுக்காவது குழந்தைகள் படிக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். எனக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நான் முதலமைச்சரானவுடன் சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையிலே போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து, என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு யதார்த்தமா கேட்டேன். அந்த குழந்தை, வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க, அதனால சாப்பிடலன்னு சொன்னதும் எனக்கு மனசே சரியில்லை. கோட்டைக்கு போனவுடன் அதிகாரிகள் அழைச்சேன், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும், திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகள் என்ன ரொம்ப பணிவா, சார் நம்ம நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு, அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லலன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், வாக்குறுதி கொடுக்கலாம் என்ன,
நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைங்க தான் அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும். இதை நாம கண்டிப்பாக செய்யணும். நிதிநிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம். நீங்க ஃபைலை தயார் பண்ணுங்க என்று ஃபைலை கொண்டு வந்தாங்க. கையெழுத்து போட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை. வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடக்கூடிய காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது. அதே மாதிரி நம்முடைய முத்தான திட்டங்களால் பலரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கடிதம் என்னுடைய அலுவலகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த கடிதத்தில் தன்னுடைய கணவர் மறைஞ்சு 7 ஆண்டுகள் ஆகுதுன்னும் தன்னுடைய மகன் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி குடித்தனம் போயிட்டதாகவும் சொல்லிட்டு என்னுடைய செலவுக்கான பணத்துக்கு என் பையனை எதிர்பார்க்கிற நிலையில இருந்தேன். இப்போ நீங்க 1000 ரூபாய் தர்றதுனால என்னுடைய செலவை நானே பார்த்துக்கிறதோட என் பேர பசங்களுக்கு என் காசிலிருந்து ஏதாச்சும் வாங்கி தரேன், இது போதும் ஐயா எனக்குன்னு சொன்னது மகிழ்ச்சியோடு எழுதியிருந்தாங்க. அந்த அம்மாவோட சுயமரியாதையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட வெற்றி இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1,15,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலமா வாங்குகிற 1000 ரூபாய். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர்னு உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் பேருந்துல இலவசமா பயணம் செய்ய விடியல் பயண திட்டம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம். நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. நம்ம சாதனைகள் மாதிரியே இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பா சுருக்கமா சொல்ல விரும்புறேன். 10 ஆண்டு காலமாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டம். வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவருடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்.
ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முதல் கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில் நிலையம் வர புது ரயில் பாதை திட்டம். தமிழ்நாட்டில் உள்ளது போல அகில இந்திய அளவில் சிறுபான்மையின சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பிரதராமை பகுதியில் மாம்பழச்சாறு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும். வேலூர் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். ஆற்காடு பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அல்லது தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும். விளாப்பாக்கம் பேரூரில் கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். சேந்தமங்கலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்படும். நெமிலி ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம். நகரி முதல் திண்டிவனம் வரை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டு கீழே உள்ள மிகுந்த மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கு. சிறுபான்மை மக்களுடைய உண்மையான காவலனா எப்போது திமுக தான் இருக்கு. இஸ்லாமிய மக்களுக்கும் திமுகவுக்குமான உறவுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டதல்ல. பேரறிஞர் அண்ணாவிட முத்தமிழறிஞர் கலைஞரை இணைச்சது திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாதான். தலைவர் கலைஞருக்கு உற்ற பள்ளி தோழர் ஹசன் அப்துல் காதர் முரசொலிய முதலில் அச்சிட்டு கொடுத்தவர் கருணை ஜமால். கருணை திரைக்கும் கலைஞருடைய வசனங்கள் திரைத்துறை ஆள அடித்தளமிட்டவர் கவிஞர் காமு ஷெரீப். இன்னைக்கும் கழக உடன்பிறப்புகளின் உணர்ச்சி கீதமாக இருக்கக்கூடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று பாடலை தந்தவர் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நாகூர் அனிவா அவர்கள். முதலா 1967 திமுக ஆட்சி அமைச்ச வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியில பேரறிஞர் அண்ணாவுக்கு பக்கபலமாக இருந்து திமுக வரலாற்றில் திருப்பு முனை ஏற்படுத்த துணை நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள். அந்த உறவின் அடையாளமாகத்தான் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிறோம். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு. சிறுபான்மையினர் நலவ ஆணையம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம். உருது அகாடமி. தமிழ்நாடு வக்வாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி. ஹஜ் மானியம் அதிகரிப்பு. நபிகள் நாயகம் பிறந்த நாள் அரசு விடுமுறையாக அறிவிப்பு. சிறுபான்மையினர் நல இயக்கம். சிறுபான்மையினர் ஆணைய சட்டம்னு இப்படி கலைஞர் வகுத்து தந்த பாதையில் நம்ம திராவிட மாடல் அரசு சிறுபான்மை சமூக பிரதிநிதிகள் கலந்துகிட்ட கூட்டத்தை நடத்தணும். அதில் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிப்புகளை நான் அப்பவே வெளியிட்டேன். பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் மேம்பாட்டுக்கான மானிய தொகை 10 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. சொத்துக்கள் சர்வே செய்வதற்காக 2 கோடி ரூபாய் அரசு நிதி. கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் பாதை அமைக்க நிதி. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் 9617 சிறுபான்மையினர் மக்களுக்கு 62 கோடி ரூபாய் கடன். அதுல முக்கியமா சொல்லணும்னா மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவி தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தி இருந்துச்சு. அதை வழங்கணும்னு 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினேன். வழக்கம் போல தமிழ்நாட்டிலிருந்து வந்த கடிதம் என்ற காரணத்தால் அவர் அதை கவனிக்கல.
அதனால அந்த கூட்டத்திலே நான் அறிவித்தேன், நிறுத்தப்பட்டிருந்த அந்த கல்வி உதவி தொகையை இனிமே தமிழ்நாடு அரசே வழங்கும் என்று அறிவித்தேன். அந்த உதவித்தொகை தமிழ்நாடு அரசு உதவியோடு வக்வாரியங்கள் மூலமாக முஸ்லிம் மாணவர்களுக்கு வழங்கப்படுது. அதேபோல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை சிறுபான்மையினர் மக்களுக்கு செய்து கொடுத்த, செய்து கொடுக்கும், செய்ய போகும் அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகலை குத்துனார் பழனிசாமி. இப்போ பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் 2019 மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்திருக்கு. எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மை மக்களுக்கு பண்ணிட்டு இப்போ அந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க. ஒன்றிய அரசு மக்களோட சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும். உதாரணத்துக்கு இந்த சிஏஏ சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களிச்சது. பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதுல எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசினாரு. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மேலையும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலையும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மீதும் தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிசாமி. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஏஏக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அது மட்டுமா, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். அப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு? ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களோடு அவையை விட்டே ஓடிட்டாரு பழனிசாமி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து குடார சட்டத்தை ரத்து பண்ணோம். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சிஏ ரத்து செய்யப்படும். கவலைப்படாதீங்க. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார். எந்த விவசாயி பாதிக்கப்படுறார்? நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர்களை பார்த்து துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்ட பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிசாமி. நேற்று கூடத்தில் என்ன பேசினாரு? நாம சொன்னோம், எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க, ஏன்னா கள்ள கூட்டணி. அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு. நாங்க எதிர்கட்சியா இருக்கோம், எப்படி மோடி எதிர்க்க முடியும்? ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கானம் பேசுகிறார். மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ
இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கிடந்தாங்களா? இத்தனையும் செஞ்சுட்டு இந்த கரகாட்டக்காரனும் படம் பார்த்துருப்பீங்க, ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன். அந்த படத்துல கவுண்டமணி காமெடி வரும், நாதஸ் திருந்திட்டான். அது மாதிரி இப்ப மாத்தி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு. சொரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரசை திமுக உறுதியோடு எதிர்க்கும். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும். அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்கில்ல. அதுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல், தமிழ்நாட்டுக்கான நிதின்னு எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்றம் வரை போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நம்ம உரிமைகளை நிலைநாட்டுகிறோம். மோடி பிரதமரானதும் 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு? மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறார். குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மற்ற முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது. மாநில உரிமைகளை பறிக்கிறாரு, மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு. மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு. எதை சரியா பண்றாரு தெரியுமா? விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சிட்டு போறாரு. ட்ரெஸ் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு போயிடுறாரு. ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா? இல்லையே. சமஸ்கிருதத்துக்கு நிதியை அள்ளி கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தரமாட்டேங்கிறாரு. கூட்டாட்சின்னு சொல்லுவாரு, ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு. அதனால்தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியல. உடனே என்ன பண்றாரு? பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு. அதுக்குத்தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு. இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நடக்கிறது என்ன? இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. தேன்கூட்ல கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு? கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார்? அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா? இலங்கை அதிபரை சந்திச்ச போதெல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காரா? அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல. நேரு காலத்தில் நடந்தது, இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? மாண்புமிகு மோடி அவர்களே, கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும், நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன். அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா நான் வச்சது
கச்சைத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? எத்தனை கதைகள், எத்தனை நாடகங்கள். நாம கேட்க விரும்புவது, முதல்ல ஆர்டிஐ விண்ணப்பம் போட்ட 4 வேலை நாட்கள்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பத்தி எப்படி தகவல் வருது? இரண்டாவது, இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் 2015 வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல்ல, கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்ததில்லைன்னு தகவல் கொடுத்தாரு. இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு. இந்த அந்தர்பல்டி ஏன்? மூணாவது, கடந்த பல ஆண்டுகளா கச்சத்தீவு பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினப்பெல்லாம் அதுக்கு உரிய பதில் சொல்லல. எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல. உச்சநீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க? பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க? நான்காவது, கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல வரலாறிலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது, துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா? ஏன் செய்யல? அஞ்சாவது, இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு, சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா? அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல. இந்த லட்சணத்தில் நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் போடுகிற நாடகமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐன்னு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவோட கைப்பாவையாக மாத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை. இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வியம் அப்பட்டமா தெரியுது. தேர்தல் நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. சமவாய்ப்போட தேர்தல் நடந்தா பாஜக ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பது உறுதினு தெரிந்த காரணத்தினால்தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில நேற்று உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரையில் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுங்கிறத சொல்லி பின்வாங்கி இருக்காங்க. பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அதனால்தான் அந்தர்பல்டி அடிக்கிறாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது. சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி, நேர்மை, நியாயம்னு எதையுமே எதிர்பார்க்கல. அதனால்தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம். மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜகவோட மொத்த சிந்தனை இருக்கு.
ஒண்ணு மாநிலங்களுக்கான நிதி தராம முடக்கிறது, இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம முடக்கிறது. இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நாமும் போயாச்சு. செய்தி 2 நாள் வரும் பாருங்க. நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு 10,000 கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுறாங்க. கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்கன்னு வாதாடுறாங்க. நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம், தரல. நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம். பணம் தராதது மட்டுமல்ல, நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கல் அடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துற கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான். மாநிலங்கள் நீதி பெறவும் உச்ச நீதிமன்ற கதவுகளைத்தான் தட்ட வேண்டியிருக்கு. நிதி பெறவும் உச்ச நீதிமன்ற கதவுகளைத்தான் தட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்து இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த நிலைமை மாறணும். அதுக்காகத்தான் மாநில உரிமைகளுக்கான முழக்கத்தை, கூட்டாட்சியின்கான குரலையும் தொடர்ந்து எழுப்புகிறோம். அதுக்கு நீதிமன்ற மாதிரியே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டுங்கிறத மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக, ரெண்டையும் ஒரு சேர வீழ்த்துங்க. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும், வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது. சொல்லுங்க, 40 நமது, நாடும் நமது. 40 நமது. வேலூர் கோட்டையிலிருந்து எழும்பக்கூடிய குரல் டெல்லி செங்கோட்டைக்கு கேட்கணும். 40 நமது, நாடும் நமது. நன்றி.